லீவுக்குன்னு அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு 23 நாள் நல்லா ஜாலியா இருந்தாச்சு. அப்புறம் தான் மகாராஷ்டிரால இருந்து ஹஸ்பண்டும் வந்தாங்க. இப்போ மாமியார் வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி கிளம்பியாச்சு. மாமியார் வீடுமே எனக்கு ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். எங்க வீட்ல இருந்து மாமியார் வீட்டு தூரம் பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எங்க ஊர்ல இருந்து தூத்துக்குடி போகணும். அப்புறம் தூத்துக்குடியில இருந்து தான் விளாத்திக்குளம் போக முடியும். ஃபர்ஸ்ட் எங்க ஊர்ல இருந்து தூத்துக்குடி பாத்தீங்கன்னா ஆட்டோலயே போயிட்டோம். என்ன லக்கேஜ் கொஞ்சம் அதிகமா இருந்தனால. அப்புறம் எங்க கொழுந்தன் தான் எங்களை பிக்கப் பண்ண தூத்துக்குடி வந்திருந்தாங்க. மறுபடியும் தூத்துக்குடியில இருந்து கார்ல பாத்தீங்கன்னா விளாத்திக்குளம் போயாச்சு. அங்க போனது கோழி அடிச்சு நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு. கோழியை பிடிக்கலான்னு பார்த்தா அப்பதான் கோழி முட்டை போட்டிருந்தது. ஐயோ இப்பதான் முட்டை போட்டிருக்கேன், சரி 1 மணி நேரம் ரெஸ்ட்ல விட்டுருவோம் சொல்லி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அதை தண்ணி எல்லாம் கொடுத்து எங்க மாமா தான் பாத்தீங்கன்னா நல்லா வெண்ணி போட்டு அதுல முக்கி அந்த ரெக்கையெல்லாம் பிச்சு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதை நெருப்புல போட்டு வாட்டணும், அப்பதான் டேஸ்டும் நல்லா இருக்கும். சோ அதனால நெருப்பு மூட்டி இந்த மாதிரி வாட்டி எடுத்துட்டாங்க. அப்புறம் இதுக்குன்னு மெனக்கட்டும் இந்த மாதிரி ஒரு கட்டை வாங்கி நல்லா குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி சூப்பரா கட் பண்ணி எடுத்துட்டாங்க. வயிற்றுல பாத்தீங்கன்னா இன்னும் 4-5 முட்டை கூட இருந்தது. எங்க வீட்டுல பொதுவா ஜென்ஸ் எல்லாருமே சூப்பரா சமைப்பாங்க. அதாவது மாமா, மச்சான், கொழுந்தன் எல்லாருமே சூப்பரா சமைப்பாங்க. அப்படித்தான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருந்தாங்க. நல்லா வாழை இலை போட்டு சூடா சாதம், அப்படி நாட்டுக்கோழி குழம்பு, ரசம் வச்சு சாப்பிட்டாச்சு. எனக்கு பெருசா சிக்கன் பீஸ் பிடிக்காத, என்னால நான் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன். கிரேவி தான் நிறைய எடுத்துக்குவேன். அப்புறம் நம்ம வீட்டு பால் காய்ப்பு ஃபங்க்ஷனோட இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு.